மியூசிக் இவனும் நல்லா பண்ணியிருக்காரு, யுவன் சாரும். ப்ரோ தேவா சாரும் பண்ணியிருக்காரு மியூசிக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. படம் வந்து 10க்கு ஒரு 9 ரேட்டிங் தரலாம் ப்ரோ. காமெடி செம்மையாக இருக்குது. உண்மையாக சொன்னால் அழுதுருவாங்க, ரொம்ப எமோஷ்னல் பர்சன் பார்த்தாங்கன்னா. எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. பாலா சாரோட ஃபஸ்ட்டு படம். பாலா சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஆக்டிங்கு, ஹீரோயினையும் நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஷெரீப் சாரும் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காரு. என்ன பிடிச்சதுன்னா இந்த ஜென்ரேஷன் கப்புள்ஸ் தான் ப்ரோ மெயினாக பார்க்கணுமே. உண்மையிலே நிறைய பேர் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. வயசான 2 கப்புள்ஸ் அவங்க தான். அவங்க வேறு லெவலில் லவ் பண்ணுறாங்க ப்ரோ. அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் பாலா அந்த படத்தில் அவங்கள பார்த்து அவர் ஒன்று ஒன்று கற்றுப்பார். நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ, வேறு லெவலில் நடிச்சிருக்காரு ப்ரோ. நம்பிடும். ஆமாம் ப்ரோ, பக்காவாக பிடிச்சி ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ, உண்மையிலே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா படுது, எமோஷனல் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டான்ஸை கொஞ்சம் ஓரளவு ஆடிருக்காரு ப்ரோ. லுக்கு நல்லா இருக்கு ப்ரோ அவருக்கு. வெற்றி அடைஞ்சிரும் ப்ரோ, கம்பல்சரி நம்பிக்கை இருக்குது ப்ரோ. ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் மூவி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர், மூவி ஃபுல்லாக காமெடியாக போகும் தான் நினச்சேன். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் இப்படி ஒரு எமோஷ்னல் டச் வைப்பார்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நல்ல மூவி, பார்க்கலாம். லவ், எமோஷ்னல் ஃபேமிலி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த வயசான கேரக்டர் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல. டெலிவிஷன்லாம் கம்மி அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இல்லை. அவர் ஹீரோ மெட்டீரியல் தான் நல்லா இருக்குது. படம் வந்து ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 படம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரிலீஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா டு பி ரிலீஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் அதை தள்ளிட்டே இருந்தீங்கன்னா 100க்கு மேலே போயிட்டே இருக்குது. அவ்வளோ படம் இருக்குது. ஸோ அவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ படம் இருக்குது. ஃபண்ட் இல்லை அவங்கக்கிட்ட அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து, இவரும் நல்ல டைரக்டர் தான், ஆனால் அவருடைய பாலாவோட ரியலில் அப்படியே அவரோட வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருக்குது. பாலா என்னவோ அதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாலாலாம் என்னோட பையன் மாதிரி கணக்கு. என் பையன் விட ஒரு வயசு தான் பெரியவராக இருப்பார். அவரே ஒரு நடிகராக பாலாவை வளர்க்குற மாதிரி, பாலாவுக்கு என்ன நடிப்பு திறமையோ அது கொண்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஆசை. பட் பாலாலாம் மறந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபிலிம் வந்து சூப்பராக இருக்குது.